ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட மனைவி டெய்லி நான் தூங்கும் போது பேசிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டு பிரிஞ்சே போயிட்டா. கொஞ்ச நாளைக்கு நீ என் கூடவே தூங்கு, நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லணும்னு சொல்லி டெய்லி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாவே தூங்குறாங்க. இதை பார்த்த ஊர் மக்களா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு தப்பா பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு பார்த்த பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்சு போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறாரு. அதனாலேயே உங்க அப்பா கோவம் வந்து ஹீரோ போட்டு அடிக்கிறாரு. அப்பதான் அவன் நைட்டு தூங்கும் போது நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்க தான் என் ஃப்ரெண்டை கூட படுக்க வச்சேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஃப்ரெண்டே வந்து இந்த 3 நாளுமே நீ என் கூட தூங்கும் போது நல்லா தான் இருந்த, உன் மனைவி தான் போய் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே இவன் கோவம் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மனைவி இந்த 3 நாளுமே என் ஃப்ரெண்டு கூட தூங்குன எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா, நீ என் கூட வந்துரு நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறா. அன்னைக்கு நைட்டுமே ஹீரோ கூட ஒன்னா தான் தூங்குறாங்க. காலையில இருந்து பார்த்தா லெட்டர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கு. படிச்சு பார்க்கும்போது அந்த நோய் உனக்கு இன்னுமே சரியாவல, ஆளவரா சாமி நான் கிளம்புறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு. ஆனா இவனுக்கு மனைவி நம்ம கிட்ட போய் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு கோவம் வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறா. அப்பதான் இந்த பொண்ணு நைட்டு தூங்கும் போது நீ என்ன பண்றன்னு தெரியுமான்னு ட்ரெஸ் கட்டி காமிக்கிறாங்க. பார்த்தா உடம்பு ஃபுல்லா அடிப்பட்ட காயமா இருக்கு. ஆக்சுவலா அவன் நைட் ஆனா அவனுக்கே தெரியாம இந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இது உனக்கே தெரியாம நடக்கிறதால தான் வெளியே கூட சொல்ல முடியாம இவன் நல்லா போய் தான் சொல்லிருந்தான்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்ட ஹீரோட அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. ஆனா ஹீரோ அன்னைக்கு நைட்டு கல்யாணத்துக்கு வந்த போட்டோகிராஃபர் ஞாபகம் வந்து அவர் ஸ்டுடியோக்கே போயிட்டு இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே தூங்குறேன், நீங்க வீடியோ மட்டும் எடுத்து தாங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போன்னு வீடியோ எடுக்க வைக்கிறாங்க. பார்த்தா அடுத்த நாள் அந்த போட்டோகிராஃபரோட கால்லாம் உடஞ்சு போயிருக்கு. அந்த வீடியோ கொஞ்சம் பாருடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பார்த்தா இவன் மிருக மாதிரி தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த போட்டோகிராஃபரை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே தான் மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு புரிய வருது. வீட்டுக்கு போறான். அப்பதான் அவங்க அம்மாவும் இவன் கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல இவங்க தங்கச்சி கூட விளையாடிட்டு இருக்கும்போது நாய்ங்களாம் வந்து கடிக்க வந்துரும். இவன் பயத்துல மரத்து மேல ஏறி கீழே விழுந்துறான். அதே டைம்ல இவங்க தங்கச்சியை நாயெல்லாம் கடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்து இறந்து போறாங்க. அன்னையில இருந்து இவன் தங்கச்சியை காப்பாற்ற முடியலன்னு மனரீதியா பாதிக்கப்பட்டிருப்பான். அதனாலேயே நைட்டு தூங்கும் போதெல்லாம் கனவுல அவன் தங்கச்சியை காப்பாத்துற மாதிரி பக்கத்துல இருக்க எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான். அதனாலதான் இவன் சின்ன வயசுல இருந்தே தனியாவும் படுக்க வச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லி தான் கல்யாணமும் பண்ணி வச்சா. ஆனா இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க.